அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் ஹர்ஃப் ஆஃப் நசுப் படிக்க போகிறோம். நசுபுடைய ஹர்ஃப் சரியான சிம்பிள் கன்செப்ட் தான். பெரிய ராக்கெட் சயின்ஸும் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஹர்ஃப் ஆஃப் ஜர் படித்தோம் தானே, பாத்தா காஃப்லாம் வா மீன் ஃபியா நலா தாயிலா. அதுக்கு புற வார வார்த்தை, அதுக்கு புற வார இசுமை இதை ஹர்ஃப் ஆஃப் ஜர் வந்து ஜர் ஆகுது. ஜர்ருடைய ஹர்ஃப் வந்து அதுக்கு புற வார இசுமை ஜர் ஆகுது. அதே கன்செப்ட் தான் நசுபுடைய ஹர்ஃபிக்குதே, அதுக்கு புறவார இசுமை நசுபாக்குது. அவ்வளோதான், சிம்பிள். பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை, சரியான சிம்பிளான கன்செப்ட் உண்டு. ஓகே, இப்போ இதில் என்ன நீங்கள் நினைவச்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், இதை ஹர்ஃபுடைய இந்த நசுபுடைய ஹர்ஃபிக்குதே இன்னும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே வேணும். எப்படி நீங்கள் ஜர்ருடைய ஹர்ஃபை மனப்பாடம் பண்ணீங்களோ அதே மாதிரி நசுபுடைய ஹர்ஃபை மனப்பாடம் பண்ணவே வேணும். அப்போ குர்ஆனில் இது ஹர்ஃப் ஆஃப் ஜர் அளவுக்கு வாரது குறவு, ஆனால் குர்ஆன்லேயும் நிறைய இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலும். ஓகேயா? ஸோ நாங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுவோம். முதலாவது 4 பண்ணுவோம். இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா, இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா. இதை மனப்பாடம் பண்ணுங்க. இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா, இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா. இது முதலாவது 4. அதுக்கு பிறகு லெய்த்த லாக்கின்னா லா அல்லா, லெய்த்த லாக்கின்னா லா அல்லா, லெய்த்த லாக்கின்னா லா அல்லா, லெய்த்த லாக்கின்னா லா அல்லா. ஓகேயா? ஸோ இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா, லெய்த்த லாக்கின்னா லா அல்லா. இதில் அர்த்தம் எங்களுக்கு புறகி பார்க்கலும். அர்த்தம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போக்கு ஆக முக்கியம் என்னென்னா, இது மனப்பாடம் பண்ணி குர்ஆனில் வார விடங்கள் இருக்குது. அந்த விடங்களில் நீங்கள் என்ன பார்க்கணும், இது ஹர்ஃப் ஆஃப் நசுப் ஒன்று வந்திக்குது, இதுக்கு பிறகு வார இசும் வந்து நசுபாவிக்குதா, இதை கண்டுபிடிக்கிறது தான் ஆக இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இன்னா அண்ணா கான்னா பி அண்ணா, லைத்த லாக்கின்னா லா அல்லா. ஓகே, பெரிய கான்செப்ட் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் அடுத்த விஷயம் என்ன படிக்கணும் என்று சொன்னால், நாங்கள் படித்தோம் முதாஃபிலே ரெண்டும் கிட்டைக்கணும். அப்புறம் படித்தோம் மௌசூஃப் சிஃபா, மௌசூஃப் சிஃபாவும் தூர கேளும், கிட்டைக்க தேவையில்லை லாங் அப்படின்டா. எக்ஸாம்பிள், மௌசூஃப் முதல்ல வந்து சிஃபா கொஞ்சம் அப்படின்டா 2-3 வாரத்துக்கு அங்கிட்ட லேட்டாகி வரைய சான்ஸ் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முதாஃபிலே 2 பேரும் கிட்டைக்கணும். அப்புறம் நாங்கள் படித்தோம் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ருடைய ஹர்ஃபும் இசுமும் கிட்ட ஈக்கணும், ஜார் மஜ்ரூர்னு படித்தோம். ஆனால் அது 2 கிட்ட ஈக்கணும். அதான் இதை ஹர்ஃப் ஆஃப் நசுபிக்குதே, நசுபுடைய ஹர்ஃபிக்குதே, இது கிட்ட ஈக்க தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் ஹர்ஃப் ஆஃப் நசுபுடைய ஹர்ஃப் ஒன்று வந்து எக்ஸாம்பிள் இன்னன்னு வைங்களே, இன்ன வந்து அதோட இசும் வந்து லேட்டாகி ஈக்க இயலும். சரியா? அது லேட்டாகி வரையிலும், அதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலும். இன்னும் வந்து அதுக்கு பிறகு நிறைய வாக்கியங்கள் வந்து ஒரு பொறைக்கிக்கிற ஒரு இசுமா அது நசுபாக்க இயலும். அது ரிலேஷன்ஷிப்பை அது மெயின்டைன் பண்ணலும். நாங்கள் குர்ஆன் படிக்க போகல, நாங்கள் இது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் படிப்போம். எவ்வளோ தூரத்துக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்குதுன்னு குர்ஆனில் ஒரு ஆயத்தை வச்சு எங்களுக்கு படிக்கலும். ஓகே, அடுத்த விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், நாங்கள் வந்து இதை நசுபுடைய ஹர்ஃபை ஒரு எக்ஸாம்பிள் அணோட போகலாம். அணேண்டா நாங்கள், சரிதானே? நான் இப்போ ஒரு அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். இன்னேண்டா நிச்சயமாக. ஓகேயா? இப்போ இன்ன நான் என்றா நிச்சயமாக நாங்கள். ஓகேயா? நிச்சயமாக நாங்கள். ஸோ நான் என்ன வந்து நஹ்னு தான் நாங்கள், ஆனால் அது வந்து நசுபா மாற்ற போகலை, நாங்கள் நான் என்று சொல்லுவோம். அப்போ நான். ஆனால் இதை என்னன்னு சொன்னால், இதை நான் என்றும் சொல்லிலும் என்றும் சொல்லிலும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் பாவிக்கலும். இப்போ வந்து குர்ஆனில் எக்ஸாம்பிள் என்ன போட்டிக்கிறாங்க, ரெண்டும் பாவிக்கிறது. சூரா ஆல் இம்ரான்லேருந்து ஒரு ஆயத்தை எடுத்து போட்டிக்கிறாங்க. ஆயின இன்னனா என்ற வார்த்தை பாவிக்கப்படுது குர்ஆனில். அதுக்கு பிறகு எங்களோட சூரா கதிர், லைலத்துல் கதிர், அதில் வந்து இன்னா என்ற வார்த்தை பாவிக்கப்படுது. ஸோ இன்னா ரெண்டும் பாவிக்கலும், ரெண்டும் சரி. ஓகேயா? 2 அர்த்தம் நிச்சயமாக நாங்கள். ஓகேயா? அதே மாதிரி நான் என்றது நாங்களும் தானே. என்றது நானை வந்து நசுபா மாறப்போகலை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீ என்று நாங்கள் படித்தோம். அப்படின்னு சொன்னால்
ஜர் வேர்ஷன் வந்து இ, ரப்பி என்ற ரப், நசுப் வேர்ஷன் வந்து நீ. ஓகேயா? இது இது இதை இது எக்ஸாம்பிள் வச்சு எங்களுக்கு என்ன வச்சு கொள்ளையிலும். அப்போ இன்ன நீ ஏன்னா நசுப் தானே இ, அப்போ இன்ன நீ நிச்சயமாக நான். சரியா? இன்ன நீ என்று சொன்னால் நிச்சயமாக நான். அப்போ அதை இன்ன நீ என்று எங்களுக்கு சொல்லே மேலும் அதை ஷார்ட் ஆக்கி இன்ன நீ இன்னி என்று சொல்லே மேலும். ஓகேயா? ரெண்டும் சரி, ரெண்டுடையும் ஒரே அர்த்தம் தான், நிச்சயமாக நான். இன்னா என்ன நிச்சயமாக நாங்கள், இன்னி என்றா நிச்சயமாக நான். ஸோ என்ன விளங்கணும் என்றா இன்னா என்றா ஒரு வார்த்தை இல்லை. நான் இன்னா என்று சொல்ல போல ஒரு வார்த்தைமாக இது இல்லை, அது இன்ன தான் இன்னாவாக மாறுது. நிச்சயமாக நாங்கள் தான் இன்னாவா. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரபி வார்த்தைகள் படிக்கொள்ள இதுகள் விலங்கு ஸ்டார்ட் ஆகும். மாஷா அல்லாண்டி இன்னி என்றா அதுவும் ரெண்டு, இன்ன நீ தான் இன்னியாக மாறுது. ஓகேயா? ஸோ ஸோ இது சரியான லேசிக் கான்செப்ட். இது பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் இல்லை. இதில் இம்பார்ட்டண்டாக என்ன வச்சுக்கணும் என்னென்னதை மனப்பாடம் பண்ணுறது தான். இது அர்த்தங்கள் இன்ஷால்லாம் நாங்கள் டீட்டெயிலாக இது ஆன்சர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறது தானே. ரிவிஷன் சீரீஸ் ஒன்று போய்த்து கொண்டிருக்குது ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதில் வச்சு ஃபுல் டீட்டெயிலாக அர்த்தங்களை பார்ப்போம். அது தமிழில் தான் வரும், அது ரிவிஷன் சீரீஸ். அப்போ நாங்கள் அர்த்தங்களை பார்ப்போம். இப்போ என்ன நினைச்சுக்கொள்ளணும், இன்னா அண்ணா கான்னா பியன்னா லெய்த்த லாக்கின்னா லா அல்லா. இன்னா அண்ணா கான்னா பியன்னா லெய்த்த லாக்கின்னா லா அல்லா. இன்னா அண்ணா கான்னா பியன்னா லெய்த்த லாக்கின்னா லா அல்லா. ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னல்லாக. இன்னல்லாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ யோசிப்பீங்க ஏன் இன்னல்லாஹு வரல, இன்னல்லாகி வரல. ஏன் தெரியுமா? இன்னல்லாக வந்துச்சு, இன்ன என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையை நசுபாகுது. அதுதான் இன்னல்லாக. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும், ஏன் இந்த வார்த்தைகள் ஹூ ஹா ஹீல ஏன் இதுவல் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கிளியராக ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். இந்த குர்ஆனை விளங்கி ஓதி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தால் போடுங்க, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து அசைன்மெண்ட்டை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.